பிசிசிஐ ட்ரீம் 11 இடையிலான ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்குங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது பிசிசிஐக்கு ஒரு இழப்பாக பார்க்கப்படுது. ஆனால் இதற்கு முன்னாடி எந்தெந்த நிறுவனங்களெல்லாம் வந்துட்டு பிசிசிஐக்கு ஸ்பான்சராக இருந்தாங்க, அது எந்த மாதிரியான ஒப்பந்தங்களாக இருந்தது, அதன் மூலமாக என்ன பலன்கள்லாம் கிடைச்சது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வகையில் முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்குறோம் அப்படின்னு வந்த நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடிசி லிமிடெட் தான். 1993 வந்து பிசிசிஐக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு முன் வராங்க. ஸோ அப்படி அவங்க வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது டெஸ்ட் போட்டிகளுக்கு வந்து 35 லட்சம் ரூபாயும், ஒரு நாள் போட்டிகளுக்கு வந்து 32 லட்சம் ரூபாயும் வந்து ஸ்பான்சர்ஷிப் தொகையாக உறுதி செய்யப்படுது. இந்த நிறுவனம் இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் கிரிக்கெட் நல்லா வளர்ந்துட்டு வர காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, அதுக்கப்புறமா டிராவிட், இந்த மாதிரியான நட்சத்திர வீரர்கள் எல்லாம் உருவாகி அவங்க வந்து இந்தியாவை சர்வதேச அளவில் ஒரு புகழின் உச்சிக்கு கொண்டு போன காலகட்டமாகவும் பார்க்கப்படுது. இதற்கு அடுத்ததாக என்ட்ரி ஆனதாக வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான சஹாரா நிறுவனம். இவங்க பார்த்தோம் அப்படின்னா 2001 இந்திய பிசிசிஐக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு உள்ள வராங்க. இவங்க வந்து 2013 இறுதி வரைக்குமே வந்து ஸ்பான்சராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்திய கிரிக்கெட்டோட ஒரு மகத்தான காலகட்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சஹாராவோட ஜெர்சி நமக்கு நிறைய வந்துட்டு ஒரு கோல்டன் மெமரிஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் மிக முக்கியமானது அப்படின்னா 2002 லண்டன் லார்ட்ஸ் போட்டி. இது யாருனாலையுமே மறக்க முடியாதது. ஏன்னா சௌரவ் கங்குலி லார்ட்ஸ் மைதானத்தில் தன்னோட டிஷர்ட்டை கலட்டி சுத்தினார்ல. ஸோ அந்த சமயத்தில் அந்த டிஷர்ட்டில் இருந்த ஸ்பான்சர் யாருன்னா அது வந்து சஹாரா நிறுவனம் தான். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2003 உலகக்கோப்பை போட்டி. ஒட்டுமொத்த இந்திய மக்களோட கண்ணிலையும் கண்ணீரை வரவழைச்ச அந்த தருணம் இருக்குல்ல, அந்த சமயத்துலையும் இவங்க தான் வந்து ஸ்பான்சராக இருந்திருக்காங்க. குறிப்பாக சச்சின் டெண்டுல்கர் வந்து மேன் ஆஃப் தி சீரீஸ் கொடுக்கும்போது தலையை குனிஞ்சிட்டே போய் வாங்கிட்டு திரும்பி வருவார். ஏன்னா இந்தியா வந்து ஃபைனல்ஸில் தோற்று போயிருப்பாங்க. ஸோ அப்படி எல்லாரையும் கண்கலங்க வச்ச அந்த தருணத்திலையும் வந்து இந்த சஹாரா ஜெர்சி நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா 2007 உலகக்கோப்பை இந்தியாவோட அந்த கிரிக்கெட் வரலாற்றில் வந்து ஒரு கருப்பு பக்கமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வங்கதேசத்துக்கிட்ட வந்து இந்திய அணி தோல்வியை தழுவிருந்தாங்க. முதல் சுற்றோட இந்திய அணி வெளியேறி இருந்தாங்க. இந்திய கிரிக்கெட் வீரர்களோட வீடுகள் மேலே தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. ஸோ இந்த காலகட்டத்திலையும் சஹாரா தான் இந்தியாவோட ஸ்பான்சராக இருந்திருக்காங்க. இதை அப்படியே வந்து உல்டா ஆக்கின சமயம் அப்படிங்கிறதும் 2007 தான். ஏன்னா T20 உலகக்கோப்பை முதல் முறையாக நடத்தப்பட்டு அதில் முதல் எடிஷன்லேயே இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை முத்தமிட்டாங்க. ஸோ அந்த தருணத்திலையும் இந்தியாவோட ஸ்பான்சராக இருந்தது இந்த சஹாரா நிறுவனம் தான். அதே மாதிரி மகேந்திர சிங் தோனியோட அடையாளமாக பார்க்கப்படுற அவர் விளையாடின காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ஐசிசியோட 3 தொடர்கள்லையும் வந்து சாம்பியன் பட்டத்தை இந்தியாவுக்காக ஜெயிச்சு தந்த கேப்டன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த 3 தருணங்கள்லையுமே வந்து இந்திய அணிக்கு வந்துட்டு ஸ்பான்சராக இருந்தவங்க இந்த சஹாரா நிறுவனம் தான். அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நிறுவனத்தினோட ஒப்பந்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. இதற்கு நடுவில் சஹாரா நிறுவனத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறதுமே பல மடங்கு இருந்திருக்கு. ஏன்னா 2001 அவங்க வந்து ஸ்பான்சராக என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்களே ஸ்பான்சராக இருக்கும்போது நடுவில் வந்து 2010 இந்த கான்ட்ராக்டை வந்து புதுப்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்காக ஒரு பெருந்தொகையும் சஹாரா நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கினதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரே ஒரு போட்டி அப்படின்னு வரும்போது கூட வந்து 3,34 லட்சம் ரூபாய் வரைக்கும் சஹாரா நிறுவனம் கொடுத்ததா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் அவங்க வந்து ஒரு IPL அணியையும் வாங்கியிருந்தாங்க, புனே வாரியர்ஸ். அவங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 சீசன் அந்த டீமில் விளையாடி இருக்காங்க. அதற்கப்புறம் தான் பிசிசிஐ உடனான முரண்பாடு, அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தோட பங்குகள் சரிவு வீழ்ச்சி அப்படிங்கிற காரணத்தினால அந்த நிறுவனம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. இதற்கு அப்புறமா யார் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார் இந்தியா. இவங்க இருந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட கிரிக்கெட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருந்தாலுமே நிறைய அந்த விராட் கோலியோட பீக் இரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு 3 ஆண்டுகள் விராட் கோலி வந்து தன்னோட கரியரோட உச்சத்தில் இருந்தார், நிறைய சாதனைகளை படைச்சார். குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது நிறைய இரட்டை சதங்களெல்லாம் குவிச்சு தள்ளினார்ல. ஸோ அந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஸ்டார் இந்தியா நிறுவனம் தான் இந்தியாவோட ஸ்பான்சராக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அடுத்ததாக உள்ள வர யார் அப்படின்னு பார்த்தோம்னா பைஜூஸ் நிறுவனம் உள்ள வராங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியோட அந்த கேப்டன்சி இரா இருக்குல்ல, அந்த சமயத்தில் வந்து இந்தியாவோட ஸ்பான்சராக இருந்திருக்காங்க. இதற்கு அடுத்ததாக உள்ள வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்போ நிறுவனம். இவங்க வந்து விராட் கோலியோட அந்த கேப்டன்சி இராலாம் ஆரம்பிக்கிற சமயத்தில் இந்தியாவோட ஸ்பான்சராக இருந்திருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. சில காரணங்கள்னால அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான கான்ட்ராக்ட் அது வந்து பிரேக் பண்ணப்படுது. அதற்கப்புறமா பார்த்தோம்னா
பைஜூஸ் நிறுவனம் உள்ள வராங்க. இவங்களும் வந்து அதே 1000 கோடி ரூபாய்க்கு மேலான கான்ட்ராக்டோட தான் வராங்க. இவங்களும் ஒரு 2 வருஷம் இந்தியாவோட ஸ்பான்சராக இருக்காங்க. சில காரணங்கள்னால இவங்களோட ஒப்பந்தமும் வந்து 2023 மார்ச் 31 முடிவுக்கு வருது. அதற்கப்புறமா என்ட்ரி கொடுத்தவங்க தான் இந்த Dream11 நிறுவனம். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 358 கோடி ரூபாய் இது வரைக்கும் வந்து பிசிசிஐக்கு கொடுத்துருக்காங்க. 158 சர்வதேச போட்டிகளுக்கு. இந்த நிறுவனம் வந்து வந்ததுக்கு அப்புறமுமான காலகட்டம் அப்படிங்கிறதா அந்த T20 உலக கோப்பையை இந்தியா ஜெயிச்சது, அதுக்கப்புறமா வந்து சாம்பியன்ஸ் கோப்பையை இந்தியா ஜெயிச்சது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜெர்சியில் நமக்கு நடந்த விஷயங்கள் தான். அதே மாதிரி 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இந்தியா தோத்தோல்ல, அந்த சமயம் வந்து ஸ்பான்சராக இருந்தது Dream11 தான். ஸோ இப்படியாக இந்தியாவோட ஜெர்சி அப்படிங்கிறது கடந்து வந்த பாதை, அதுக்கான ஸ்பான்சர் அப்படிங்கிறது தான் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ஜெர்சியோட கலந்து போன ஒன்றா பார்க்கப்படுது.